கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருப்பூரை சார்ந்த ரொனால்டு என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட 3 ஜெப விண்ணப்பம். 1, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 2, விசுவாசத்தில் நாங்கள் நல்லா பலப்படணும். 3, கடையுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஜெபிக்கும் பொழுது ரொனால்டு எங்கள் அன்பு சகோதரரையும் அவருடைய தொழிலையும் குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, திருப்பூரை சார்ந்த அன்பு ரொனால்டு என்கிற அன்பு சகோதரருக்காக, குடும்பத்திற்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தில் கிருபையினால் வளர உதவி செய்வீராக. கடை தொழிலை வர்த்திக்க பண்ணுவீராக. 2 சாமுவேல் 5:10, கர்த்தர் தாவீதோடு இருந்தால் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். இந்த வார்த்தை அன்பு மகன் மேல் பலிப்பதாக. யார் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் வந்து பலிப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு பல விதத்தில் குடும்பம் சேதப்படுத்தப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சேதப்படுத்தப்படுகிறது. பொருளாதாரம் சேதப்படுத்தப்படுகிறது. இதை சேதப்படுத்துகிறது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சாத்தான், பிசாசு. வேதம் சொல்லுது, லூக்கா 10:19 நீங்கள் வாசித்து பார்த்தா, சத்துரு உங்கள் சரத்தை, உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த அதிகாரத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் பயன்படுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்படி சொன்னால் மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தில் குழப்பத்தையும் தேவையில்லாத பிரச்சனையும் கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அது அப்புறம் போகும், அப்படியே ஆகும். ஆனால் நம்ம பயன்படுத்துவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை விசுவாசிங்க. லூக்கா 10:19 விசுவாசிங்க. சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் சரத்தை சேதப்படுத்த முடியாது. ஒரு முறை ஒரு பிசாசை துரத்துறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. இப்போ இல்லை, ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ அந்த வாலிப மகளுக்குள்ள பிசாசு, அந்த பிசாசு அலறுது, நான் போகிறேன். அந்த பிசாசு சொல்லுது, நான் போகிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த குடும்பத்தை என்னென்ன காரியத்தை சேதப்படுத்தணும்னோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அவன் நான் கேட்டேன், என்ன பண்ணினேன்னு கேட்டேன். அவருடைய தகப்பனார், ஒரே மகள், அந்த தகப்பனாரை பார்த்து, இவன் தொழிலை நாசமாக்குனது நான் தான். 25 லட்சம்
நஷ்டத்தை ஏற்படுத்தின நான் தான். சொன்ன உடனே அந்த தகப்பனார் கோபத்தில் தன்னுடைய அன்பு ஆசை ஒரே மகளை கன்னத்தில் வேகமாக அடித்தார். நான் சொன்னேன், உங்கள் பிள்ளையை நீங்கள் அடிக்காதீங்க, அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற பிசாசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அடித்து துரத்துங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அடி வாங்கிட்டு. இவனுடைய மனைவியை 5 வருஷமாக கட்டில் கடையாக்கி வச்சிருக்கிறது நான் தான். அவரால் தாங்க முடியல. அந்த பிசாசு அந்த தங்கச்சி விட்டு வெளியேறின உடனே 5 வருஷம் படுத்த படுக்க இருந்த தாயார் எழுந்துச்சிட்டாங்க. எவ்வளோ அற்புதம்! அதுக்கப்புறம் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிச்சா, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப 1 சாமுவேல் 30:8 திரும்ப கர்த்தர் கொடுத்தான். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்களை சேதப்படுத்தின சத்துருவை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கி போடுவேன்னு சொல்லி செப்பனியா 3:15 கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நடுவில் கர்த்தர் இருப்பா. இனி சத்துரு, இனி பிசாசு, இனி சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியாது. பாலாக்குங்கிற ஒரு ராஜா பிள்ளையாம் என்கிற தீர்க்கதரிசிக்கு பொண்ணு, தங்கம், வெள்ளி, பணம் இதெல்லாம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் சேதப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கூட்டிடுவார். இப்போ சபிக்க வந்த பிள்ளையாம் அவங்க பார்த்த உடனே சொல்கிறான், என்னாகுமோ 23:23, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாலாக்கை பார்த்து சொல்கிறான், இவங்களை உன்னால் சேதப்படுத்த முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் மனசளவில் சேதப்படுத்தப்பட்டு குடும்ப அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களை சேதப்படுத்த முடியாது, சத்துரு சேதப்படுத்த முடியாது, பிசாசின் கிரியைகள் சேதப்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையாய் கடந்து வருகிறது. இதுவரை என்னென்ன காரியத்தை பிசாசு சேதப்படுத்தியிருந்தானோ அத்தனையும் தேவனாய் கர்த்தர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் கூட இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, இனி சத்துரு இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சாத்தான் உங்களை, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, தொழிலை, ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.